ஹாய் ஹலோ வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து எல்லா ஜுவல்லரி ஷாப்லையும் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இல்லை அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பீமாவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே வந்து ஆஃபர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன ஆஃபர்லாம் வந்து அப்பப்போ போடுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். தங்கமேலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஆஃபர்லாம் போய்கிட்டே தான் இருக்கும். எப்போயுமே ஆஃபர் இருக்கும். ஸோ ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். பட் பீமாவில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோலேருந்துலாம் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இவங்கள்ட்ட ஸ்கீமுமே வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இவங்கள்ட்ட 2 ஸ்கீம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை தவிர ஒரு 3வது ஒரு ஸ்கீமும் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றது வீடியோ இடையில வந்து சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பீமாவில் வந்து ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்குங்க. ஸோ சண்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து வரும். ஃப்ரைடேக்கு மட்டும் தனியாக வந்து 1 கிராமுக்கு 500 வந்து லெஸ் பண்ணுறோம். கோல்டு காயின் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மண்டே டு சாட்டர்டே இருக்குல்ல, ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டைமண்டுக்கு ஆஃபர். சில டைம் பார்த்திங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு, சில்வர், ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வந்து எப்போயுமே வந்து பீமாவில் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக வந்து இருக்கும் பீமாவில். பட் கோல்டு காயின் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டோட கம்மியாலாம் இருக்காது. ஸோ மார்க்கெட் ரேட்டோட ஒரு 10 ரூபா அப்படி தான் கம்மியாக இருக்கும் கோல்டு காயின். பட் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷோரூமில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நீங்கள் கோல்டு காயின் வந்து வாங்கிக்கலாம். 24 கேரட் பார்த்திங்க அப்படின்னா 125 ரூபா மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இவ்வளோ தான். இதே நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 6% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் ரேட்டுமே வந்து கம்மியாக இருக்காது. ஒன்லி நீங்கள் கோல்டு ஜுவல்லரி இல்லை சில்வர், ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எடுக்கிறீங்க அப்படின்னா கிராம் ரேட்டுமே வந்து கம்மியாக இருக்கும் மார்க்கெட் ரேட்டோட. அது இல்லாமல் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தேடி சொல்லி சேனல் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவங்கள்ட்டே பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சர் கோல்டு இது வந்து கிராமில் வந்து சேவ் ஆகுறது. ஸோ இது எல்லாமே வந்து சேம் தாங்க. நீங்கள் மாதம் வந்து 5000 ரூபா போடுறீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து தங்கம் வந்து ரேட் வந்து ஆட் ஆகும். ஸோ நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து எப்படி வந்து தங்கமாக ஆட் ஆகுதுன்னு பார்ப்போமா. இப்போ வந்து நீங்கள் 5000 ரூபா மாதம் கட்டுறீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4000, இதே ஒரு எக்ஸாம்பிள் 4535 ரூபா இருக்குது அப்படின்னா இதோட டிவைடேட் பண்ணுவாங்க. ஸோ டிவைடேட் பண்ணோம் அப்படின்னா 1.103 மில்லிகிராம் வந்து நமக்கு ஆட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து தங்கம் வந்து ஆட் ஆகுதுங்க. ஸோ இது எல்லாம் வந்து எல்லா ஸ்கீம்லேயுமே வந்து எல்லா ஷாப்லேயுமே இந்த ஸ்கீம் இருக்கோ. ஸோ அதே மாதிரி இவங்கள்ட்டையும் வந்து இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷலாக வந்து இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நான் சொல்லிடுறேன். ஃப்யூச்சர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டாகவே வந்து ஆட் ஆகும். பட் ஒரு மாதம் வந்து உங்களுக்கு போனஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பெனிஃபிட் இருக்காது. எனக்கு பீமாவில் பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது பெனிஃபிட் மேம், இது பெனிஃபிட் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. பட் ஸ்ரீகுமாரில் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக நேம் எதுவுமே சொல்லலை. பட் சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அமௌண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதம் வந்து நீங்கள் போனஸ் எடுக்கும். ஸோ நீங்கள் அமௌண்ட்லேயே வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா பீமாவில் நான் இப்போதைக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து கிராமில் சேவ் பண்ணால் தான் மேம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக வந்து இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ நான் லைட் வெயிட்டில் நான் வந்து எடுக்கிறேன். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பேங்கிள்லாம் வந்து உடஞ்சி போயிடுச்சு, நான் யூஸ் பண்ணவே இல்லை, இருந்தாலும் அந்த பேங்கிள் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன்ல. அந்த வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த பேங்கிள் வந்து நான் காமிச்சிருப்பேன். அது பார்த்தாலே அவங்கள்ட்ட வந்து நான் கொண்டு போனேன். ஸோ அது வீடியோ எல்லாமே அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில். நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து அதை போட்டுட்டு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து நீங்கள் போட்டுட்டு எடுத்தீங்க உடனே ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் மேம், நீங்கள் வேஸ்டேஜ் எல்லாமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஒன் டைம் ஸ்கீம் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட், நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட் நிறைய ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து ஆஃபர் வந்து அவங்கள்ட்ட போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 3 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராமுக்கு வந்து 300 ரூபா வந்து லெஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஓல்டு கோல்ட்லாம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா 150 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து தராங்க. ஸோ அந்த ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. அவங்க சொன்னால் அந்த 150 ரூபா உங்களுக்கு 1 கிராமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. நான் அதே இதை வந்து ஜிஆர்டியில் வந்து கேட்டு பார்த்தேன். அவங்க சொன்னாங்க அப்போ வந்து
பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் வந்து போய்கிட்டு இருந்துச்சு அச்சய தீதி அப்போ போய் நான் கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 75 ரூபா. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஈஸியாக அழகாக மாற்றிடலாம் மேடம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எப்படினாலும் ஒரு கிராமுக்கு 75 ரூபா அப்படின்றத பெஸ்ட்டாக அவங்க சொன்னாங்க. பட் அதே வந்து பீமாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து எப்படியுமே நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலுமே உங்களுக்கு இது ரொம்பவே இந்த லாஸ் ஆகும் மேம். நான் வந்து வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 4 பவுனுக்கிட்ட வருதா. ஸோ இதை வந்து நம்ம மொத்தமாக போட்டு எடுக்கும்போது நமக்கு வேஸ்டேஜ் எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க வந்து ஓப்பன் டாக்காக சொல்லும்போது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. அது இல்லாமல் சில வளையல் கலெக்ஷன் வந்து பார்க்கும்போது இது லைட் வெயிட்டாக இருக்குது. அவங்கள்ட்ட பார்க்கும்போது தான் லைட்டாக இருக்க மாதிரி தெரியுது. பட் தூக்குனா அது வந்து ஹெவி வெயிட்டாக இருக்குது. இது வந்து லைஃப் வருமா வராதுன்றதை அவங்க ஓப்பனாக வந்து சொல்லிடுறாங்க. பட் இப்போ சில ஷாப்பில் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இது ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். பீமாவில் வந்து ஓப்பனாக வந்து இது வந்து லைஃப் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஜிஆர்டியில் வந்து அப்படி சொல்லவே இல்லை. நான் வந்து அந்த வீடியோலாம் நான் போடுறேன். பட் நான் உங்கள் நேம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து ஒரு அவேர்னஸாக நான் பண்ண தப்பு தான். நான் வந்து அந்த வளையல் சூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் என் மேலே தான் தப்பு. இருந்தாலும் இந்த ஷாப்பில் சொல்லவுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணணும், இது வந்து அவங்கள்ட்ட இருந்தாலுமே இது சேலையெல்லாம் கிளிக்கும் மேடம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு பீமாவில். அதனால் வந்து அவங்கள வந்து நான் பெஸ்ட்டாக வந்து நான் சொல்லலை. நான் வந்து நிறைய ஷாப் விசிட் பண்ணுறதில் வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இவங்கள்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. பட் இந்த இதில் வந்து அவங்க ஆட் பண்ணலை. பட் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒன் டைம் இதை வந்து ஆட் பண்ணுங்கள் மேடம். இது வந்து நான் தெரியாமல் நான் வந்து வேறு ஷாப்புக்கு நான் போயிருக்கேன். ஏன்னா இந்த இது பார்த்துட்டு இதில் 2 ஸ்கீம் தான் இருக்குது போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். பட் இவங்கள்ட்டே ஒன் டைம் இருக்குது. ஸோ அமௌண்ட்டும் வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கோல்டு காயின். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இவங்கள்ட்ட வந்து கொடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு கோல்டு வந்து நான் கோல்டு வச்சுருக்கேன், 1 பவுனில் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து மீதி வந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம போட்டுக்கலாமா அப்படின்னா ஒரு 10,000 வச்சுருக்கேன்னா அந்த 10,000 இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம 3மே வந்து கம்பேர் பண்ணி கூட நம்ம வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட்டுமே வந்து இருக்குது. ஸோ கிஃப்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த ஷாப்லலாம் வந்து கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து இப்போ எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீமாவில் வந்து இருக்குது. ஸோ எனக்கே வந்து இப்போ தான் தெரியும். அந்த பழைய கோல்டை வந்து இந்த வளையலை வந்து கொடுக்கும்போது தான் வந்து எனக்கு தெரியுமே. ஸோ பழைய வளையல் கிடையாது, அது நான் யூஸே பண்ணலை. இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா அது உடஞ்சிட்டு வருது. அதனால அது கொடுக்கும்போது தான் எனக்கே வந்து தெரியும். ஸோ சும்மா வந்து நம்ம கேட்போமே அப்படின்றது பழசை போட்டால் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா தெரிஞ்சுக்குவோமே சொல்லி தான் நான் பீமாவுக்கு போனேன். போனும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிஃப்ட்டு இருக்குன்றது தெரியும். கிஃப்ட்டு எல்லாமே வந்து காமன் தான். ஸோ 1000 ரூபா, 2500 ரூபா, 5000 ரூபா, 10,000 ரூபா, ஸோ அதுக்கப்புறம் 25,000, 50,000, 1,00,000 வரைக்கும் அவங்க கிஃப்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கிஃப்ட்டு. நம்ம கொடுக்குற தங்கத்தை வந்து அமௌண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு அந்த 11 மந்த் வந்து டிவைடேட் பண்ணிடுவாங்க. டிவைடேட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு எவ்வளோ வருதோ ஒரு மாதத்துக்குள்ள அமௌண்ட் வந்து தருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா 3,30,000 வந்து என்னோடய நகை வந்து இருக்குது அப்படின்னா அப்போ அந்த 11 மாதம்ன்ற பார்க்கும்போது எனக்கு வந்து 30,000. அப்போ எனக்கு 30,000 கிஃப்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரே கிஃப்ட்னாலும் பர்ச்சேஸ்க்கலாம், இல்லை 10,000 3 கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம டிவைடேட் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீகுமார்லையும் இருக்குது. பட் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து 80% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஆனால் மீதி ஒரு 20% வந்து நம்ம வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து வேஸ்டேஜ் எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை. 18% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. இன்னொரு என்ன ப்ளஸ் அப்படின்னா அங்கே ரெகுலர் கஸ்டமராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 2% வந்து லெஸ் பண்ணுவாங்க. எப்படியுமே அழுக்கு இருக்குது, கல் இருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 2% வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதர் ஷாப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஷாப்லேயே எடுத்து, இல்லை அதர் ஷாப்பில் எடுத்து ஜுவல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க ஷாப்பில் இருக்க ஜுவல்ஸாக எடுத்தாலும் சரி, ஒரு 2% எப்படியும் லெஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2% எப்படியுமே வந்து லெஸ் பண்ணவே இல்லை எனக்குலாம். ஸோ 1,00,000 வரைக்கும் அவங்க வந்து கிஃப்ட் வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் மந்த்லி ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே இதே வந்து கிஃப்ட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபேன் வாங்குகிறேன் அப்படி இல்லைனா வந்து கிரைண்டர், மிக்ஸி இந்த மாதிரிலாம் வாங்குகிறேன் அப்படின்னா எந்த ஷாப்லேயும் செக் பண்ணி தராங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி தராங்க. ஸோ அந்த மிக்ஸிலாம் வந்து ஓடுதா இல்லையா அப்படின்றது, ஃபேன்லாம் ஓடுதா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிறேன்.
ஸோ உங்கள் பீமா ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து gift இருக்கா இல்லையான்றது கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு எந்த ஷாப்லலாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து gift இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து எனக்கு தெரியாது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு gift இருக்குன்னு. ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். இப்போ நான் சொல்கிற ஸ்கீம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்க பீமா ஷோரூம் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்கள் பீமா ஷோரூமில் வந்து இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ gift இருக்கிறதுக்காக இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் வந்து கிஃப்ட்டும் இருக்குது, நோ வேஸ்டேஜி. ஸோ 18% வரைக்கும் வந்து வேஸ்டேஜும் இல்லை. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அங்கே கொடுக்குற கோல்டு வந்து ப்யூரிட்டியாகவும் இருக்குது. ஸோ லைஃபும் வருது. ஸோ இது எல்லாமே பார்த்து தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்கிட்ட கேட்ட சப்ஸ்கிரைபுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். வேறு எந்தெந்த ஷாப்லலாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து gift இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என் பையன் வந்து சவுண்ட் விட்டுட்டே இருக்கான். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ என் பையனை வந்து நான் பார்க்க போகிறேன். அவர் வந்து தூங்கி முழிச்சிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.